நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய திருவழிபாட்டின் அடிப்படையில் 2 சிந்தனைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் சிந்தனை, பாலைவன அனுபவம். ஆண்டவர் பாலை நிலத்திற்கு அழைத்துச் செல்வார். அழிப்பதற்காக அல்ல, தண்டிப்பதற்காக அல்ல, மாறாக அன்பு செய்து இறை அனுபவத்தை கொடுப்பதற்காக. இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் ஓசையா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ராயல் மக்களை நான் நயமாக கவர்ந்தெழுப்பேன், பாலை நிலத்திற்கு அவர்களை கூட்டிச் செல்வேன், நெஞ்சுருக அவளுடன் பேசுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் அந்த பாலை நிலத்திற்கு தனிமையாக அவர்களை அழைத்துச் செல்வது என்பது தண்டிப்பதற்காகவோ அழிப்பதற்காகவோ அல்ல, அவர்களை இதயத்தோடு ஒன்றிணைப்பதற்காக, தன் இதயத்தோடு அவர்களை சேர்ப்பதற்காக. பாலைவனம் என்பது தண்டனைக்குரிய இடம் அல்ல, தனிமையில் கடவுளை சந்திக்கின்ற இடம். அப்படிதான் இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்திலும் கூட ஆண்டவர் இயேசு அந்த தொழுகை கூட தலைவருடைய வீட்டிற்குள் சென்றவுடனே அங்கு குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரையும் பார்த்து அவர்கள் எல்லோரையும் வெளியே அனுப்பிவிடுகிறார். அந்த பெற்றோரை சில சீடர்களையும் வைத்துக்கொண்டு அமைதியான முறையில் ஒரு இறை அனுபவத்தை அந்த இடத்திலே உண்டாக்குகிறார். அந்த தனிமையில் இறை அனுபவம் மரித்து கிடந்த சிறுமியை உயிரோடு எழுப்புகிறது. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த திருவழிபாட்டின் வழியாக நாமும் நினைவு கூர்ந்து செபிக்கிற புனித மரிய குறட்சியினுடைய வாழ்க்கை கூட இப்பேற்பட்டதுதான். 11 வயது, தந்தை மரணமடைந்து விடுகிறார். அலெக்சாண்டர் என்கிற ஒருவன், 20 வயது நிரம்பிய அந்த வாலிபன் புனித மரிய குறத்திற்கு பல விதங்களில் துன்பத்தை கொடுக்கிறான், டார்ச்சர் பண்றான், பாலியல் தொந்தரவு செய்கிறான். அலெக்சாண்டர், இதெல்லாம் வேண்டாம், இது பாவம், கடவுளுக்கு பிடிக்காது, நீ இந்த பாவத்தை செய்தால் நரகத்திற்கு தான் போவாய் என்று சொல்லி எச்சரிக்கிறாள் மரிய குறத்தி. ஆம் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் கூட ஒரு பாலைவன அனுபவமாக இருக்கலாம். பாலைவன அனுபவம் என்பது நாம் வியாதியில் இருப்பது, கடன் பிரச்சனையில் இருப்பது, அவமானத்தில் இருப்பது, தனிமையில் வாடுவது, குழப்பத்தில் இருப்பது, இது எல்லாமே ஒரு விதமான பாலைவன அனுபவம் தான். இஸ்ராயல் மக்களுக்கு அந்த அனுபவம் கிடைத்தது. 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண்ணுக்கு அந்த அனுபவம் இருந்தது. தொழுகை கூட தலைவர் வருத்தத்தோடு வந்து தன் மகளுக்காக வேண்டிய போது அந்த பாலைவன அனுபவம் இருந்தது. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த தனிமை என்கிற பாலைவன அனுபவம் உண்டு. ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த அனுபவத்தில் இறைவன் நம்மோடு உடன் இருக்கிறார். ஆண்டவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நான் உன்னை நேசிக்கிறேன் என்று அவர் அரவணைக்கின்ற அரவணைப்பை உணர்வதுதான் இன்றைய நாளில் முதல் இறை சிந்தனை. இரண்டாவது சிந்தனை, உண்மையான அன்பு என்பது பாவம் செய்யாதே என்று நம்மை உணர்த்தும். முதல் வாசகம் சொல்லுகிறபடி, நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்கிறேன். ஆண்டவராம் என்னை நீ அறிந்து கொள்வாய். அன்பிற்குரியவர்களே, கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும். பாவம் அந்த ஞானத்தை நம்மிடமிருந்து அகற்றி விடுகிறது, அந்த உறவை துண்டித்து விடுகிறது. நம்முடைய தீய செயல்கள் இறைவனை விட்டு நம்மை வெகு தொலைவில் பிரித்து விடுகிறது. எனவே
நாம் கடவுளுடைய பார்வையிலிருந்து விலகி போய்விடுகிறோம். நாம் எப்பொழுது நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் நிலைத்திருக்கிறோமோ நம்முடைய உறவானது புதுப்பிக்கப்படுகிறது. இறைவன் நம் ஆபத்துகளில், நம் தீங்குகளில், நம் நெருக்கடியான வேளையில் நம்மை நாடி தேடி வருகிறார். அப்படிப்பட்ட ஒரு இறை அனுபவத்தை இன்றைய நாளின் நற்செய்தி வாசகமும் தருகிறது. ஆண்டவர் நெருங்கி வருகிற போது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஆண்டவர் இயேசுவை தொடுகிறாள். அவளுக்குள் புது வாழ்வு மலர்கிறது. ஆண்டவர் அந்த தொழுகை கூட தலைவருடைய வீட்டிற்குள் சென்று தலித்தாகும் என்று சொல்லி அந்த சிறுமியை எழுப்புகின்றார். இறந்து போய் கிடந்த அந்த சிறுமி உயிர் பெற்று எழுகிறாள். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய புனிதையினுடைய வாழ்க்கை கூட இத்தகைய அனுபவத்தை தருகிறது. புனித மரிய குரட்சியை அந்த அலெக்சாண்டர் என்கிற மனிதர், வாலிபன், 14 முறை கத்தியால் குத்துகிறான். 20 மணி நேர வேதனையை அந்த புனிதை அனுபவித்திருக்கிறார். உலக பார்வையில் அது தோல்விதான். உலக பார்வையில் அது ஒரு கொடூரமான மரணம்தான். உலக பார்வையில் அது ஒரு துன்பம். ஆனால் ஆண்டவர் அந்த தோல்வியை வெற்றியாக மாற்றுகிறார். பிரியமானவர்களே, அந்த ஆகோர் பள்ளத்தாக்கு ஒரு தீமையின், ஆபத்தின் அடையாளமாக இருக்கிறது. ஆனால் இறைவார்த்தை சொல்லுகிறது, அந்த ஆகோர் பள்ளத்தாக்கை ஆண்டவர் நம்பிக்கையின் வாசலாக மாற்றுவார். அதுதான் அனுபவம். நம்பிக்கையின் வாசலாக மாற்றுகிறார். ஒரு தீமையான இடம், ஆபத்தான இடத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். புனித மரிய குரட்சியும் கூட 1950 ஆண்டில் புனிதர் பட்டம் பெறுவதின் வழியாக அவருடைய வாழ்வும் விண்ணக வாழ்வாக ஆண்டவர் முன்னிலையில் ஒரு மலர்கிறது. 27 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்கிறான் அந்த வாலிபன் அலெக்சாண்டர். அந்த அனுபவத்தின் போது, அந்த சிறை அனுபவத்தின் போதே இறை அனுபவமும் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. 14 லில்லி பூக்களை கொண்டு வந்து அவருடைய கனவின் வழியாக ஒரு காட்சியை வெளிப்படுத்துகிறார் புனித மரிய குரட்சி. அதை கண்ட இவனும் கூட மனம் மாறுகிறான். நேரடியாக விடுதலை பெற்ற பிறகு மரிய குரத்தினுடைய தாயை வந்து சந்தித்து மன்னிப்பு கேட்கிறான். கப்புச்சின் மடத்தில் ஒரு சாதாரண பணியாளனாக, தோட்டக்காரனாக இருந்து கடைசி வரை உழைத்து கடவுளுக்காக பணி செய்து அவன் மரிக்கிறான். அவனுக்குள் ஏற்பட்ட அந்த மனமாற்றம் புது வாழ்வை கொடுத்தது. அந்த சிறுமி தலித்தாகும் எழுந்திரு என்று சொன்னவுடனே மரணித்த அந்த சிறுமி புது வாழ்விற்குள் எழுகிறாள். 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஆண்டவர் இயேசுவின் ஆடையை தொட்டவுடன் புது வாழ்வு அவருக்குள் மலர்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, நம் வாழ்வையும் கூட இந்த நாளில் ஆண்டவர் புதிதாய் மாற்றுகிறார். உன் கவலைகளை, உன் வியாதியை, உன் வருத்தத்தை, உன் துன்பத்தை ஆண்டவர் மேல் சுமத்திவிடு. ஆண்டவர் உனக்கு இன்பத்தை தருகிறார். ஆண்டவர் உன் சுமைகளை போக்கி இளைப்பாறுதலை தருகிறார். உன் மனதிற்கு அமைதியையும் அன்பையும் தருகிறார். ஆமென்.